ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா ஏதோ ஹில் ஸ்டேஷன்ல நிக்கிற மாதிரி இருக்குன்னு தானே பாக்குறீங்க? ஆமாங்க, நம்ம விசாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற சிம்மாச்சலம் வராக நரசிம்மர் கோவில் பக்கத்துல தான் இருக்கோம். பக்கத்துல இல்ல, ஹில் மேல இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் வீடியோல நம்ம விசாகப்பட்டினம் ஆர்டிசி பஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து சிம்மாச்சலம் ஹில் டெம்பிளுக்கு எப்படி வரணும் பஸ்ல அப்படிங்கிற வீடியோவை பார்த்தோம். இந்த vlogல வந்து நம்ம சிம்மாச்சலம் ஹில் டெம்பிள தான் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சிம்மாச்சலம் ஹில் டெம்பிள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்மாச்சலம் வராக நரசிம்மர் கோவிலோட பஸ் காம்ப்ளெக்ஸுங்க. சிம்மாச்சலம் மலை மேல இருக்கு, கடல் மட்டத்துல இருந்து 300 அடி மேல இருக்கு. ஓகேவா? விசாகப்பட்டினம் பக்கத்துல கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தாங்க இது. ஓகேவா? கடலோட ஒட்டி உறவாடிட்டு இருக்குங்க. விசாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் நாம ஒரு டிசம்பர் மாசம் இருக்கிறதுனால ஃபுல்லா பனி படர்ந்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பூஜை சாமான் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏசி பஸ்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க. நீங்க அடிவாரத்துல இருந்து விசாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க டெம்பிள் வரணும்னா டைரக்ட் பஸ்ஸஸும் இருக்கு, அல்லது நீங்க கீழே சிம்மாச்சலம் பஸ் டிப்போ இருக்கும், அங்க வந்துட்டு மலை மேல வர டெம்பிளும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பஸ்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த பஸ், ரெட் கலர் பஸ், இந்த பஸ் எல்லாம் மலை மேல வர பஸ் தான். உங்களுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்க இதுக்குன்னு தனியா வந்து டூரிஸ்ட் கார் வைக்கணும்னு அவசியமே இல்ல, அழகா பஸ்லயே வந்துடலாம். டோட்டலா 55 ருபீஸ் ஆச்சு. பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ வாங்க லைட்டா ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு நாம கோவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வராக நரசிம்மர் கோவில் நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க இந்த கோவிலுக்கு. அப்படியே ஃபுல்லா டீட்டெயில்டா அப்படியே கோவில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஓகேவா? செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. டிசம்பர் மாசம் இருக்கிறோமா, அதனால பனி படர்ந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஹில் பாக்குறதுக்கு ஒரு குட்டி திருமலா திருப்பதி மாதிரி இருக்கு. மக்களே, கோவில் பாருங்க, பியூட்டிஃபுல்லா வந்து அந்த மலை அடிவாரத்துல இருக்கு. பின்னாடி மேகங்கள் தவழ்ந்துட்டு அப்படியே சிம்மாச்சலம் ஹில் ரேஞ்ச் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான மலை மேலதான் வந்து நம்ம வராக நரசிம்மர் கோவில் இருக்கு. ஸோ நம்ம கோவில் போறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம். ஸோ இங்க பாருங்க, வெளியவே வந்து பஸ் ஸ்டாண்ட் வெளியவே வந்து நிறைய ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்க 4 வீலர் 2 வீலர்ல வந்தாலும் வெஹிக்கிள் பார்க் பண்றதுக்குலாம் நிறையவே பிளேசஸ் இருக்கு. ஸ்ரீம் விராட் காயத்ரி பீடம்னு ஒரு பீடம் இருக்கும் போல. இங்க பாருங்க, குட்டி கோவில் ஒண்ணு. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. இந்த சைடு கொஞ்சம் ஹோட்டல்ஸ் இருக்கு. நிறைய அங்கங்க வந்து பார்க்கிங் லாட்ஸ் வச்சிருக்காங்க. கோவில் மேல வரைக்குமே இன்னும் கார்ஸ் எல்லாம் போகும் போல. அந்த சைடு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் போறதுக்கு ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பஸ்க்கு பின்னாடி ஸ்டெப்ஸ் இருக்கு. சாப்பிட்டு போயிடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே வந்து நிறைய டிஃபன் சென்டர்ஸ் இருக்குங்க. நம்ம சூப்பரா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேல போயிடலாம். ஏன்னா நம்ம விசாகப்பட்டினம்ல இருந்து கிளம்புனதுல இருந்து எதுவும் சாப்பிடல, கபகபன்னு பசிக்குது. ஸோ சாப்பிட்டு போய் டெம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ நாம கோவில் மேல போக போறோம். அடிவாரத்திலேயே வந்து உங்களுக்கு பூஜை சாமான எல்லாமே வித்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, ஸ்டெப்ஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே மலை மேல போறதுக்கு சூப்பரா வழி பண்ணி வச்சிருக்காங்க. காலையில 9 மணி ஆகுதுங்க. இப்பவே வந்து நல்ல ரஷ் இருக்கு. இன்னும் டே ஆக ஆக இன்னும் நல்ல ரஷ் இருக்கும் போல. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து உங்களுக்கு இந்த பிரசாதம் வாங்குற கடைகள் தான். பூஜை சாமானங்க, இந்த பாசி மலைகள் இதெல்லாமே வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன், கண்ணு படாம இருக்கிறதுக்கு குரங்கு போட்டோ வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் வந்தா அந்தந்த மக்களோட பழக்க வழக்கங்களே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஸோ 2 பக்கமே இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு நீங்க பூஜை சாமான எல்லாம் வாங்குறதுக்கு. ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க, செம்பு பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அடிவாரத்துல இருந்தே ஸ்டெப்ஸ்ல மேல போயிட்டு இருக்கிற வழியில மேல வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஃபீடிங் சென்டர், அதாவது ஃபர்ஸ்ட் சோறு ஊட்டுவாங்கல்ல,
அதுக்கான மண்டபங்கள் எல்லாம் இருக்கு. மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது அதெல்லாம் இங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பனை ஜலப்பிரசாதம்னு வச்சிருக்காங்க. சிம்மாதிரி அப்பனை ஜலப்பிரசாதம், ட்ரிங்கிங் வாட்டர், கோகனட் பிரேக்கிங் பிளேஸ், தேங்காய் உடைக்கிறதுக்கு தனி இடம் வச்சிருக்காங்க. அழகா இருக்குல்ல குட்டி குட்டி மண்டபங்கள். ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மேலே போகணும். கோவில் மெயின் கோபுரம் அங்க இருக்கு பாருங்க. இங்க மேலேயே வந்து உங்களுக்கு 4 வீலர் பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. 4 வீலர் 2 வீலர் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தா. பஸ்ல வந்தா அங்க இறங்கிட்டு அப்படியே மேலே ஏறி போக வேண்டியதுதான் கோவிலுக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் உடைக்கிற பக்கத்துல இருந்து உள்ளுக்குள்ள வந்தோம்னா இந்த பேபி ஃபீடிங் சென்டர்லாம் இருக்குன்னு சொன்னால இங்கேயே வந்து கிளாக் ரூம் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களோட மொபைல்ஸ், பேக்ஸ் இதெல்லாம் வந்து இங்க நீங்க கொடுத்துடணும். கோவிலுக்குள்ள இதெல்லாம் கொண்டு போக முடியாது போல. ஸோ அதனால இங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுறாங்க. செப்பல் விட்டுறாங்க, பேக்ஸ், செல்போன்ஸ் அதெல்லாமே வந்து இங்கேயே விட்டுறாங்க. 30 rupees வாங்குறாங்க. அங்க இருக்கு பாருங்க, பேக்ஸ் எல்லாம் கிளாக் ரூம்குள்ள வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க வே டு கிளாக் ரூம் போட்டிருக்காங்களா. இங்க வந்து செல்போனுக்கு 10 ரூபா, கேமராக்கு 10 ரூபா, லேப்டாப்க்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க இங்க சப்மிட் பண்ணிக்க வேண்டியதுதான் கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி. செப்பல்ஸ் வெளியவே விட்டுறாங்க, அதுக்கு தனியா ஒரு 10 ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கீழே கிளாக் ரூம்ல உங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் மேல வந்தீங்கன்னா நீங்க தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க உள்ளுக்குள்ள கோவிலுக்குள்ள கொடுக்கறதுக்கான பூஜை சாமான் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படியே உள்ள வந்துட வேண்டியதுதான். வே டு ஃப்ரீ தரிசனம் போட்டு இருக்காங்க பாருங்க. மக்கள் எல்லாம் தரிசனத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இது போக வந்து 100 rupees 300 rupees தரிசன டிக்கெட்ஸ்னு தனியா இருக்கு. இங்க வே டு கேஷ் கந்தன சாலான்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஃப்ரீ அகாமடேஷன் கூட இருக்குங்க கோவில்ல. கேச கந்தன சாலா. ஓ, அது கேசம்னா ஐ திங்க் தலைமுடி எடுக்கிற, மொட்டை அடிக்கிற இடம்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட். கங்காதரான்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் அது குளமா இருக்கும்னு நினைக்கிறேன், கங்கான்னு வரங்காட்டி. இங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு, ஒடியாலையும் எழுதியிருக்காங்க. விசாகப்பட்டினம் வந்து ஒரிசா பார்டர்ல இருக்கிறதுனால நிறைய ஒரிய மக்கள் வராங்க. அதனால ஒரியா மொழியிலையும் எழுதியிருக்காங்க. சூப்பர்லா. சரி வாங்க மக்களே. ஸோ நம்ம பார்க்கிங் ஸ்பேஸும் பார்த்தாச்சு, கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தாச்சு, பொருட்கள் எல்லாம் போட. இப்போ தரிசனம் எப்படி போகணுங்கிறதையும் பார்த்தாச்சு நம்ம. ஸோ உள்ள போயிட்டு நம்ம மற்ற இடங்கள் எல்லாம் சுத்தி பார்க்கலாம். ஏன்னா நம்ம கியூல போயிட்டா வீடியோ எடுக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோவிலை சுத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போய்க்கலாம். என்ன சொல்றீங்க? கியூ ரொம்ப பெருசா இருக்குங்க. கீழே அடிவாரத்துல இருந்து கோவில் தரிசனத்துக்கு போறதுக்குள்ள 1 கிலோமீட்டர் ஆயிடும் போல. இங்க மேலையும் தேங்காய் உடைக்கிறாங்க பாருங்க. தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க தேங்காய் உடைச்சிட்டு உள்ள போயிட வேண்டியதுதான். கோபுரம் அங்க இருக்கு. ஃபுல்லா இன்னைக்கு நம்ம டிசம்பர் மாசம் டிராவல் பண்றோமோ, அதனால சரியான பனிமூட்டமா இருக்குங்க. அப்படியே பனி படர்ந்துட்டு நம்ம சிம்மாச்சல மலை பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்கங்க குட்டி குட்டி கோவில்கள் இருக்கு. அகாமடேஷன் போற வழியெல்லாம் இந்த சைடு இருக்கு. இங்க இருக்கு பாருங்க டார்மெட்ரிஸ், அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ். துளசி வித்துட்டு இருக்காங்க. இது பெருமாள் கோவில் இல்ல, அதனால நிறைய துளசி, தேங்காய், அர்ச்சனை பொருட்கள் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க அங்கங்க ஃபுல்லா. மேலையும் வந்து இன்னும் நிறைய அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் போல. வாங்க பார்க்கலாம். அகாமடேஷனுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. கீழே இங்க ஒரு அகாமடேஷன் இருக்கா, இங்க ஒரு அகாமடேஷன் இருக்கு பாருங்க. நிறைய இடங்கள் இருக்கு. ஒரிசால இருந்தும் நிறைய மக்கள் வருவாங்க போல் இருக்குங்க. எல்லா பக்கமே வந்து ஒரே மொழியிலேயே எழுதியிருக்காங்க. வே டு கங்காதரா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து அகாமடேஷனோட பேரு போல. இதுக்குள்ளேயும் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள் இதெல்லாம் இருக்கு பாருங்க. பேசிக் ஃபெசிலிட்டிஸ், சோப்பு, சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் வாங்குறதுக்கு. ஸ்டே அகாமடேஷன் பக்கத்துல இருக்கிறதுனால அதோட அசோசியேட்டட் கடைகள் எல்லாம் இருக்குங்க. ஒரு பெரிய மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க, ஃபியூச்சர் யூஸ்க்கு போல. நிறைய கூட்டம் வருதுன்னு நினைக்கிறேன். அங்கங்க வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. பரவாயில்லைங்க, பக்தர்களுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டீ எல்லாம் வித்துட்டு இருக்காங்க அங்கங்க.
ஃப்ரெண்ட்ஸ், முடி காணிக்க கொடுக்கிற இடம், குளிக்கிற இடம், அங்க இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், அங்க தங்கறதுக்கான காட்டேஜஸ் இதெல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ இங்க நம்ம மறுபடியும் என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கோம். இங்க இந்த 100 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட் வாங்குறதுக்கான டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கு. டிக்கெட் கவுண்டர்ஸ் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா மொபைல் எல்லாம் சப்மிட் பண்றதுக்கான இடம் இருக்குங்க. மொபைல் கவுண்டர்னே தனியா வச்சிருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து செல்போன்ஸ் எல்லாம் கொண்டு போக அனுமதி கிடையாது. இங்க எல்லா பக்கமே பாத்தீங்கன்னா தெலுங்கு, இங்கிலீஷ், ஒரியா மொழியிலயும் எழுதி இருக்காங்க பாத்தீங்கல்ல. இன்ஃபேக்ட் நம்ம கோவிலே பாத்தீங்கன்னா நம்ம வரக நரசிம்மர் கோவிலே பாத்தீங்கன்னா கலிங்கா அண்ட் திராவிடியன் ஆர்கிடெக்சர் ரெண்டும் கலந்துதான் கட்டியிருக்காங்க. கலிங்கா ஆர்கிடெக்சர்னா நம்ம ஒரிசா பகுதியில மெயினா இருக்கிற இந்த பூரி ஜெகநாதர் கோவில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கலிங்கா ஆர்கிடெக்சர். ஸோ அந்த ஆர்கிடெக்சரும் இருக்கா, நம்ம சவுத் இந்தியன் திராவிடியன் ஆர்கிடெக்சரும் இருக்கான். விசாகப்பட்டினமே பாத்தீங்கன்னா ஒரிசா ஆந்திர பிரதேஷ் பார்டர் ஏரியால இருக்கிற ஒரு சிட்டி அப்படிங்கிறதுனால நிறைய ஒரிய மக்களையும் இங்க பார்க்க முடியுது. அதனால எல்லா பக்கமுமே வந்து ஒரியாலையும் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க இருக்கிற பார்டர் ஏரியாஸ்ல அந்த மிக்ஸ்டு கல்ச்சர் இருக்கும் பாருங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படியே லைட்டா பார்டர் வர 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 பாத்தீங்கன்னா அப்படியே இந்த கல்ச்சர்ல இருந்து அந்த கல்ச்சருக்கு சேஞ்ச் ஆகிற அந்த டிரான்சிஷன் ஏரியான்னு ஒரு சின்ன ஏரியா இருக்கும். இந்த பார்டர்ல வந்து ஜீரோ ஏரியான்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பக்கம் இருந்து வரமாட்டாங்க, இந்த பக்கம் இருந்து வரமாட்டாங்க, ரெண்டு பேரும் பொதுவா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்மாச்சலம் கோவிலோட ராஜகோபுரம்ங்க. செம்ம பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே மழை ஃபுல்லா பனி படர்ந்துட்டு ஏதோ தேவலோகத்துல இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு நம்ம வராம நரசிம்மர் கோவில். செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். விசாகப்பட்டினம் வந்தா கண்டிப்பா வர வேண்டிய டெம்பிள் இது. மேல எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்தர்களுக்கு அப்படி பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எதுலயுமே குறை சொல்ல முடியாதுங்க. பேட் டிக்கெட்ஸ் ஆகட்டும், ஃப்ரீ தர்ஷன் ஆகட்டும், மற்ற வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், பக்தர்களுக்கான தங்கும் விடுதிகள் எல்லாமே வந்து சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிம்மாச்சலம் மலை மேல. ஸோ வாங்க, இன்னும் வந்து நான் கோவில் பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் காமிக்கிறேன், அதையும் போய் நாம டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகேவா? ஐயப்ப சீசன்ங்கிறதுனால எங்க பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்களா இருக்காங்க. ஃபுல்லா பிளாக் யூனிஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஐயப்பனோட பிளாக் யூனிஃபார்ம்ல செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. டிசம்பர் மந்த் எல்லாம் வந்தா இந்தியால, சவுத் இந்தியால எல்லா பக்கம் இந்த சீன் தான் பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்களா இருப்பாங்க. அப்படியே திவ்ய ஜோதியா இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம கோவிலோட நட்சத்திர வனத்துல இருக்கோங்க. இந்த கார்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம நட்சத்திரம் இருக்கும் தெரியுமா, அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான விருட்சத்தை வந்து இங்க வளர்த்து இருக்காங்க. நம்ம நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரங்க, ஆருத்ரான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. சோ அதுக்கான மரம் பாத்தீங்கன்னா சிந்திய மரம் ஆர் சந்திர மரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற மரம் தான் அது. சோ இங்க வந்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மரம் அப்படின்னு பார்த்துட்டு அதை வழிபட்டுட்டு போங்க. அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்னாவே அதோட வைப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சோ சூப்பரா இருக்குங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா அந்தந்த நட்சத்திரத்துக்காரங்களோட மரங்களை சுத்தி வந்து ஒரு கிரி பிரதட்சணம் சொல்லுவாங்க மலையை சுத்தி. இது வந்து விருட்ச பிரதட்சணம்னு சொல்லலாம். நம்ம மரங்களை சுத்தியும் வந்து வழிபட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ நம்ம வர நரசிம்மர்னாவே தெரியும்ல உங்களுக்கு, நம்ம புராதான கதைகள்ல பிரகலாதன் இருப்பாரு. அவங்களோட அப்பா ஹிரண்யகசிபு வந்து பிரகலாதனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது பிரகலாதன் நம்ம பெருமாளை கும்பிடும் போது அவரு நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து ஹிரண்யகசிபுவை வதம் செய்வாரு. சோ அந்த நரசிம்ம அவதாரத்தோட ரூபமா தான் வந்து இங்க பெருமாளை வழிபடுறாங்க.
அக்ஷய திருதி அன்னைக்கு மட்டும்தான் வந்து உண்மையான நம்ம கோவில் மூலஸ்தானத்தில் இருக்கிற உருவத்தை காமிப்பாங்களாங்க. அது தவிர பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சந்தனத்தால கவர் பண்ணிட்டு ஒரு சிவலிங்கம் மாதிரி தான் வந்து காட்சி தருவாராம் பெருமாள். ஸோ இந்த டெம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கலிங்கா அண்ட் லைக் திராவிடியன் ஆர்கிடெக்சர் ரெண்டும் கலந்து தான் கட்டியிருக்காங்க. அதாவது ஒரிசா ஸ்டைல்லையும் சவுத் இந்தியன் ஸ்டைலும் கலந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க, கிழக்கு கங்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு கங்கர்கள் வந்து நம்ம சதர்ன் கர்நாடகாவும் நம்ம கொங்கு நாடுன்னு சொல்றோம் தெரியுமா, அந்த ஏரியாவையும் ஆண்டவங்க வந்து வெஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. மேற்கு கங்கர்கள் அவங்களோட தலைநகரம் வந்து ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருந்த பேரூர்ல இருந்துச்சு, இன்னொரு நாள் வந்து அவங்க கோலார் கோல்ட்ஃபீல்டுக்கு பக்கத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா எனக்கு தெரிஞ்சு வந்து தலக்காடுன்னு ஒரு இடம் இருக்குங்க நம்ம மைசூருக்கு பக்கத்துல. ஸோ அந்த ஏரியால தான் வந்து கடைசி அவங்களோட தலைநகரம் இருந்துச்சு. அவங்களோட கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கிழக்கு கங்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க, நம்ம ஆந்திரா பகுதிகளையும் கொஞ்சம் ஒரிசா பகுதிகளையும். ஸோ அந்த மன்னர்கள்ல நரசிங்க தேவர் அப்படிங்கிற மன்னர் தான் வந்து 13வது செஞ்சுரியில இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம இருக்கிறது சிம்மாச்சலம் டெம்பிளோட பிரசாதம் கவுண்டர் பக்கத்துலங்க. நம்ம திருப்பதி கோவில் மாதிரியே இங்கேயும் வந்து லட்டு பிரசாதம் தான் பிரதானமா கொடுக்குறாங்க. அது போக நிறைய பிரசாதங்களும் கொடுக்குறாங்க. நம்ம பிரசாத கவுண்டருக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பூஜை சாமான விற்கிற கடைகள், அதுக்கப்புறம் கோமாதாக்கான தனியா பூஜை பண்ற இடங்கள், தீவனம் கொடுக்கிற இடங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அது போக பாத்தீங்கன்னா நம்ம ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல தான் இந்த ஏரியா இருக்கு. ஓகேவா, இங்கதான் வந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர்ற கோபுர ஏரியாவும் இருக்கு. சோ அங்கிருந்து பார்த்தா செம சூப்பரான மெயின் உள்ளுக்குள்ள இருக்கும் தெரியுமா, மூலஸ்தானத்துக்கு மேல இருக்கிற கோபுரம் அதெல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராஜகோபுரம். இங்க இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள பிரமிட் ஷேப்ல, அதுதான் வந்து மெயின் மூலஸ்தானத்துக்கு மேல இருக்கிறது. அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நம்ம ஒரிசா கோவில்களோட ஆர்கிடெக்சர் மாதிரியே இருக்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போத் கலிங்கா அண்ட் திராவிடியன் ஆர்கிடெக்சர் மிக்ஸ்ல தான் வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க. சுத்தி இருக்கிற வெளிப்பிரகாரங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திராவிடியன் ஸ்டைல்ல தான் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற ரெண்டு மெயின் பிரதானமான கோபுரங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலிங்கா ஸ்டைல்ல தாங்க இருக்கு. நம்ம ஒரிசா சில்ப சாஸ்திரப்படி தான் அமைச்சிருக்காங்களாம். ஸோ அது போக பாத்தீங்கன்னா இங்கிருந்து பக்கத்துல அன்னதான போடுற சத்திரம் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து கோவிலுக்கு பக்கத்திலேயே அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான கோவில்னு சொல்றாங்க. உங்களுக்கு வெளியே பார்த்தாவே தெரியும் நம்ம பழங்காலத்து கோட்டை மதில்
சுவர்கள் எல்லாம் வந்து இடிபட்டு இருந்தா அந்த சுத்தி இருக்கிற மதில் சுவர்கள் எல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி நம்ம கோவில் சுத்தியும் பழங்காலத்து மதில் சுவர்கள் எல்லாம் பார்க்க முடியுதுங்க. ஸோ அதை வச்சே நாம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே செம்ம பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, 13வது செஞ்சுரியில நம்ம கிழக்கு கங்கர் மன்னர்கள் தான் இப்ப இருக்கிற மாதிரி பெரிய கோவிலா கட்டியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே 11வது செஞ்சுரியில இருந்தே தமிழ்நாட்டுக்கு கனெக்ஷன் இருக்குங்க இந்த கோவிலுக்கு. ஆமாங்க, இங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கல்வெட்டுகள், அதுல வந்து 3 கல்வெட்டுகள் வந்து தமிழ் லாங்குவேஜ்லயும் இருந்திருக்குங்க. தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற கல்வெட்டுகள் வந்து ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா 46 கல்வெட்டுகள் ஒடியா மொழியிலையும், அது போக மீதி இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாம் வந்து தெலுங்கு சான்ஸ்கிரிட் மொழிகள்லயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற பூஜை முறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ராமானுஜர் அவர்கள் சொன்னதுபடிதான் வந்து நடந்துட்டு இருக்கா. நம்ம ஸ்ரீரங்க கோவில், ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல எப்படி பூஜை ஆகமங்கள் எல்லாம் செய்வாங்களோ அந்த மாதிரிதான் வந்து நம்ம சிம்மாச்சலம் கோவில்லையும் பூஜை புனஸ்காரங்கள் நடந்துட்டு இருக்கான். பழங்காலத்துல வந்து இந்த கோவில் ஒரு சிவன் கோவிலா இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்களும் நிறைய நடந்திருக்குங்க பல காலமா. அதுக்கப்புறம் வந்து ராமானுஜர் இது வந்து ப்ராப்பர் வைஷ்ணவைட் கோவிலா வழிபட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் மூலஸ்தானத்துல இருக்கிற விக்கிரகம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்பவுமே வந்து சந்தனம் போட்டுதான் வந்து மூடி வச்சிருப்பாங்களா. அந்த சந்தனமும் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து தான் கொண்டு வராங்க எப்பவுமே. பாருங்க, தமிழ்நாட்டுக்கும் சிம்மாச்சலத்துக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நம்ம நரசிம்மருக்கு பூசுற சந்தனம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆல்தவே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 11வது செஞ்சுரியில தமிழ்நாட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம பல சோழர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நிறைய நன்கொடைகள் வந்து இந்த கோவிலுக்கு செஞ்சதாக போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம சிம்மாச்சலம் மலை கோவில சுத்தி வளைச்சு எடுக்கணுங்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாம் மேல வரவே முடியாத இடத்துக்கு வந்து எடுத்துட்டு இருக்கோங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த மலை மேல இருந்து நம்ம பாக்குற வியூ. இங்க பாருங்க, கீழே தேவஸ்தானம், உள்ளுக்குள்ள நம்ம மொபைல் எல்லாம் கொண்டு போக முடியாது. பட் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம விசாகப்பட்டினம் சிம்மாச்சலா மலை குன்றுகள் மேல இருக்கிற பியூட்டிஃபுல் வராகலட்சுமி டெம்பிள் கோவில் பாருங்க. கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரிசா கோவில்கள் ஸ்டைல்லயே கட்டியிருக்காங்க. சோ நான் உங்களுக்கு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கோவிலுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்கு, நம்ம சோழர்கள் கூட எல்லாம் கூட கனெக்ட் ஆயிருக்கு. எல்லா கதையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான டெம்பிள்ங்க விசாகப்பட்டினம் பக்கத்துல. செம்ம பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸ்லி, விசாகப்பட்டினம் வந்தா நம்ம சிம்மாச்சலம் மலைக்கு வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அப்புறம் என்ன வேணும், அடிவாரம் வரைக்குமே கோவில் வரைக்குமே பஸ் வந்துருது. வேற என்ன வேணும்? செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வாவ், நம்ம சிம்மாச்சலம் ஸ்ரீ வராக நரசிம்மர் கோவில் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா. சோ மக்களே, நம்ம கோவில் வரலாற பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கோவில் வந்து 11வது செஞ்சுரியில நம்ம சோழர்கள், குலோத்துங்க சோழர் காலத்துல இருந்தே வந்து கட்டமைப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து கிழக்கு கங்கர்கள், நான் சொன்னேன் இல்லையா மேற்கு கங்கர்கள்னு சொல்லிட்டு, நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகா, இப்ப இருக்கிற பெங்களூர் ரீஜன், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கோயம்புத்தூர் ரீஜன், ஸோ இந்த பகுதிகள் ஆண்ட வெஸ்டர்ன் கங்கான்னு சொல்லுவாங்க. மேற்கு கங்கர்களோட ஈக்குவல் தான் வந்து நம்ம கிழக்கு ஆந்திரா ஒரியா பகுதிகளை ஆண்ட கிழக்கு கங்கர்களுங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் கோவிலை ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க காலங்கள் தான் வந்து ரொம்ப காலமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 11வது செஞ்சுரியிலிருந்து 13வது செஞ்சுரி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் வந்து அவங்க இந்த கோவிலை அடுத்தடுத்து வந்த மன்னர்கள், கிழக்கு கங்க மன்னர்கள் வந்து கட்டமைச்சிருக்காங்க. அதுல முக்கியமானவர் வந்து நரசிம்ம தேவர் தான் வந்து பெரிய லெவல்ல சேஞ்சஸ் செஞ்சிருக்காரா இந்த கோவிலுக்கு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த கிழக்கு கங்க மன்னர்கள் வந்து கோவிலை சுற்றி இருக்கிற குட்டி குட்டி கோவில்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, குட்டி குட்டி கோவில்கள் உள்ள உப தேவதைகளுக்கான கோவில்களை எல்லாம் வந்து அவங்க தான் கட்டியிருக்காங்க அடுத்தடுத்து வந்த கிழக்கு கங்க மன்னர்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேஸ்லனா இப்போ ஒரு 3-4 செஞ்சுரிக்கு முன்னாடி வந்து ரெட்டி டைனாஸ்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபால்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கஜபதி ரெட்டி டைனாஸ்டியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிழக்கு கங்கர்களோட ஒரு வழிமுறையில தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிய பகுதிகளில் கஜபதி மன்னர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கோவில் பராமரிப்பு வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. கபிலேந்திர தேவா, புருஷோத்தம தேவா, பிரதபுத்திர தேவா, இந்த மாதிரி கஜபதி மன்னர்கள், நம்ம ஒரிசாவை சேர்ந்த கஜபதி மன்னர்கள் இந்த கோவிலை கட்டமைப்பு செஞ்சு பராமரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் டேஸ்ல சவுத் இந்தியாவையும் வந்து விஜயநகர மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா. ஸோ அப்போ தமிழ்நாடும் விஜயநகர மன்னர்கள் கீழே தான் இருந்துச்சு, கர்நாடகாவும் விஜயநகர மன்னர்கள் கீழே தான் இருந்துச்சு, ஆந்திராவும் விஜயநகர மன்னர்கள் கீழே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து மெயினா இருந்தவர் வந்து கிருஷ்ணதேவராயர் தானே, அவர் வந்து துளு பேசுற மன்னருங்க. ஸோ அதனால துளுவ டைனாஸ்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க காலங்கள்லயும் வந்து நிறைய இந்த மாதிரி பராமரிப்பு வேலைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கலிங்கா ரீஜன் சொல்லுவாங்களா, ஒரிசா ரீஜனை கிருஷ்ணதேவராயர் வெற்றி கொண்டதுக்கான அடையாளமா இங்க ஜெயஸ்தம்பம் நம்ம சிம்மாச்சல கோவில்ல தான் அமைச்சிருக்காங்களாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி கனெக்டட் நம்ம சிம்மாச்சலம் கோவில். ஸோ அந்த ஜெயஸ்தம்பத்தை அமைச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆர்னமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கோவிலுக்கான பராமரிப்புகளுக்கு தேவையான லேண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க இந்த கோவிலுக்காக எழுதி வச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க கிருஷ்ணதேவராயரோட ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ராணிகள் திருமலா தேவி, சின்னம்மா தேவி, இவங்களும் வந்து அவங்களோட ஆர்னமெண்ட்ஸை வந்து இந்த கோவில் மூர்த்திக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம துளுவ மன்னர்களும் வந்து சிம்மாச்சலம் கோவிலுக்கு நிறைய நன்கொடைகள் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து 16வது செஞ்சுரி. ஸோ லேட்டஸ்டா இருக்கிறது வந்து 16வது செஞ்சுரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னர்களுக்கு அப்புறம் முகலாயர்கள் வந்துட்டாங்க இல்லையா, 17வது செஞ்சுரி போல எல்லாம் வந்து குதுப் சாஹி டைனாசிட்டி. நம்ம ஹைதராபாத் விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க, நம்ம குதுப் சாஹி டைனாசிட்டின்னு ஒரு டைனாசிட்டி வந்துருச்சு. ஸோ அவங்க ஆட்சி செஞ்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடையில கொஞ்சம் காலங்கள் வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல, படிப்படியா நம்ம மன்னர்கள் அடுத்தடுத்து வந்தாலும் அவங்க இந்த நாட்டு மன்னர்கள், அதாவது இந்த நாடுனா இந்த இந்திய துணை கண்டத்தோட மண்ணின் மைந்தர்கள், பட் அவங்க வந்து வேற ஒரு லேண்ட்ல இருந்து வந்தங்காட்டி அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் இது வந்து கல்ச்சர் வந்து இந்தியா ஃபுல்லாவே பிரதிபலிச்சிட்டு இருந்துச்சு. அது இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு 40 வருஷங்கள் வந்து பூஜை புனஸ்காரங்கள் இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அது ஆந்திர பிரதேஷோட கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கோவில் வந்திருக்குங்க. ஸோ இதுதான் வந்து கோவிலோட ஒரு ஷார்ட் வரலாறு. நான் அவ்வளோ டீட்டெயில்டா சொல்ல, இருக்கிற டைம்ல உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளவு அழகான சிம்மாச்சல மலையில அமைஞ்சிருக்கிற நம்ம வராக நரசிம்மர் கோவிலோட அழகு பார்த்தீங்களா மக்களே? ஸோ நம்ம சிம்மாச்சல மலை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 800 மீட்டர்ஸ் மேல இருக்குங்க. அதாவது 2200 அடி மேல இருக்கு கடல் மட்டத்திலிருந்து, விசாகப்பட்டினம் சிட்டிக்கு பக்கத்துல. ஸோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸை வந்து கைலாசம் தாங்க சொல்றாங்க. நம்ம இது வந்து வராக நரசிம்மசாமி அவர்களோட கைலாசம். ஓகேவா? கைலாசம்னு நேம் பார்த்தாவே சொல்லுவீங்க, என்னடா சிவன் கோவில் நேம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த என்ன சொல்றது, வாக்குவாதங்கள் எல்லாம் நிறைய இந்த ஏரியால நடந்திருக்கு. பட் இப்போ வந்து இது வைணவ சம்பிரதாயங்கள் படி வராக நரசிம்மரா தான் வந்து இங்க இருக்கிற சுவாமியை வழிபட்டுட்டு இருக்காங்க மக்கள். ஸோ எவ்வளவு கனெக்டடா இருக்கு பாத்தீங்களா? மொத்த சவுத் இந்தியாவுக்கும் ஒரிசாக்கும் சேர்த்துக்கு இந்த ஹிஸ்டரி வந்து கனெக்டடா இருக்குங்க நம்ம சிம்மாச்சலம் கோவில்ல. ஸோ விசாகப்பட்டினம் வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம வர ஏரியாவா இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம சிம்மாச்சலம் கோவில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விசாகப்பட்டினம் சிம்மாச்சலம் வராக நரசிம்மர் கோவில் ஃபுல்லா பக்தர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கோவிலோட அற்புதமான ஆர்கிடெக்சர், இது எல்லாமே பார்த்தாச்சு. தரிசனமும் முடிச்சுட்டு வந்தாச்சு நாம. ஸோ கிளம்ப வேண்டியதுதாங்க. இன்னைக்கு கீழே போயிட்டு நமக்கு பஸ் கிடைக்கும். பஸ்ஸஸ்க்கு பிரச்சனையே இல்லைங்க, நிறைய கனெக்டிவிட்டி, நிறைய பக்தர்கள் வராங்க. டைம் ஆக
இப்போ 9:30 ஆகுதுங்க. எக்கச்சக்கமான கூட்டம். நம்ம வந்தப்போ அவ்வளவா கூட்டம் இல்ல. அரௌண்ட் 8:30 போல. இப்போ 1 hour கழிச்சு வந்து பார்த்தா ஃபுல்லா இருக்கு. பார்க்கிங் லாட் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. எங்க பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமா இருக்கு. இங்க பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான வைப்புங்க. அழகா ஒரு மலை மேல ஒரு குட்டி திருப்பதி மாதிரியே இருக்குங்க. ஸோ ஒரு திவ்யமான எக்ஸ்பீரியன்ஸ். விசாக்கு வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணது நம்ம வராக நரசிம்மர் சுவாமி டெம்பிள் தான், சிம்மாச்சலம் மலை மேலே. ஸோ இப்போ வாங்க நம்ம கீழே போயிட்டு லைட்டாக ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு நாம் கிளம்பலாம். ஸோ இங்கேருந்து எப்படி நம்ம விசாகப்பட்டினம் ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். விசாகப்பட்டினம் வந்தால் சிம்ஹாச்சலம் வராக நரசிம்மர் கோவிலுக்கு எப்படி வந்துட்டு திருப்பி எப்படி சிட்டிக்குள்ளே போகணுங்கிறத ஒரு ஃபுல் கம்ப்ளீட் கைட் மாதிரி ஆக்கியாச்சு. வாங்க கீழே போவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம வராக நரசிம்மர் கோவில்ல ஃபுல்லா நீங்க தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இங்க இருக்கிற கீழே அடிவாரத்தில் இருக்கிற கடையில பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு போலாம். இங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. சிம்ஹாச்சலம் பஸ் ஸ்டாப்க்கு பஸ்ஸஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க, எக்கச்சக்கமா. ஸோ இங்க காஜுவாக்கா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. ஆர்கே பீச்ல இருந்து பஸ்ஸஸ் வருது. ஸ்ட்ரெயிட்டா ஆர்கே பீச்சுக்கே போயிடலாம் நீங்க. நம்ம விசாகப்பட்டினத்தோட முக்கியமான ஹேங் அவுட் ஸ்பாட் ஆர்கே பீச். எவ்வளவு பஸ்ஸஸ் பாருங்க, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. சரி, நம்ம விசாகப்பட்டினம் ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பஸ் எது போகும் கேட்டுட்டு நம்ம போர்ட் பண்ணுவோம். வாங்க. விசாகப்பட்டினம் சிட்டில இருந்து மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல இருக்கிற விஜயநகரம் சிட்டில இருந்து பஸ்ஸஸ் வருதுங்க. இது வந்து விஜயநகரத்துல இருந்து சிம்மாச்சலம் வரைக்கும் வந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ். அது வந்து ஆர்கே பீச்ல இருந்து டைரக்டா சிம்மாச்சலம் ஹில்லுக்கு வர பஸ். ஐ திங்க் அது ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் போகும்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா கீழே அடிவாரத்துல இருந்து மலைக்கு வர்ற பஸ். ஃபிட் ஃபார் காட்னு போட்டிருக்காங்க. மலை மேல ஓடுற பஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் வந்து டைரக்டா ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்க்கே போகுதுங்க. நம்ம அடிவாரத்துக்கு போய் இன்னொரு பஸ் எடுக்க தேவையில்லை. இது டைரக்ட் பஸ். வரும்போது மாறி வந்தோம், போகும்போது டைரக்டா நம்ம ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்க்கே போறோம். வாங்க. இது ஆர்கே பீச் போற பஸ் ஆக்சுவலா. ஸோ நம்ம ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ல இறங்கிக்கலாம். வாங்க கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டைரக்டா வந்து சிம்மாச்சலம் மலை மேல இருந்து ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் போறதுக்கு 55 ரூபாங்க டிக்கெட். அடிவாரம் வரைக்கும் வர்றதுக்கு 30 ரூபா.
அடிவாரத்துல இருந்து கோவிலுக்கு ஒரு பஸ்ல வந்தீங்கன்னா அதுக்கு 15 ரூபா 15 ரூபா. ஸோ டோட்டலா 15 25 நினைக்கிறேங்க. டோட்டலா வந்து 55 ருபீஸ் ஆயிடும் நீங்க எந்த வழியில வந்தாலுமே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் கோவிலுக்கு வர்றதுனா. ஸோ கோவிலுக்கு பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 மணி வரைக்குமே வந்து பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு அடிவாரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கிருந்து வந்து உங்களுக்கு பஸ் சர்வீசஸ் ரெகுலரா அவைலபிளா இருக்கும் மலை மேல வர்றதுக்கு. அது வந்து சிம்மாதிரி பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமலா பஸ்ஸஸ்ன்னு இருக்கும் தெரியுமா திருப்பதியில, அது மாதிரி இந்த கோவில் பஸ்ஸுகளை எல்லாம் வந்து சிம்மாதிரி பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டைரக்டா மலை மேல வர்ற பஸ் கிடைக்கலன்னா, நம்ம காலையில வந்தோம் எப்படி சிம்மாச்சலம் டெம்பிளுக்கு வரணும் ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ல இருந்துன்னு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். நாம இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 6A பஸ்ல வந்துட்டு இங்கிருந்து சிம்மாதிரி பஸ் பிடிச்சு நம்ம மலை மேல போனோம். உங்களுக்கு ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து டைரக்ட் பஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க டைரக்ட் பஸ்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட சௌரியம் தான். நீங்க போற கரெக்டா கிளம்புற டைமுக்கு எந்த பஸ் கிடைக்குதோ அந்த பஸ் கிளம்பி வந்துடுங்க. இங்க வந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்கும். எவ்ரி 5 மினிட்ஸ் சிம்மாதிரி பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும் மலை மேல போறதுக்கு. ஸோ 28H இந்த 28 சீரீஸ் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து துவாரகா நகர் ஆர்கே பீச்ல இருந்து வர பஸ்ஸஸ்ங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஆர்கே பீச் வரைக்கும் போற பஸ் தான். அதுக்கப்புறம் காலையில நாம வந்தது 6A சீரீஸ் பஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வழியா வர்ற பஸ்ஸஸ் 40 நம்பரும் வரும். 6A 6H 40 இந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து வால்டர்ங்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷன் டைரக்ஷன். அது போக பாத்தீங்கன்னா காஜுவாக்கா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, காஜுவாக்கா மத்திலிப்பாளையம் அப்படின்னு. ஸோ அங்கிருந்து வந்து 55-540 நம்பர் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து காஜுவாக்கா சைடு இருந்து வருமா. காஜுவாக்கா சைடு ஒரு சூப்பரான பீச் இருக்குங்க. ஸோ அந்த பீச்சஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த வர்ற விளாக்ஸ்ல கவர் பண்ண போறேன். ஸோ எல்லா விசாகப்பட்டினம் விளாக்ஸும் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. நம்ம கிழக்கு கடற்கரையில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான நம்ம விசாகப்பட்டினம் நகரத்தை வந்து உங்களுக்கு வளைச்சு வளைச்சு விளாக்ஸ் பண்ணி கொடுக்க போறேன். ஓகேவா? பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம சிம்மாச்சலம் மலைப்பகுதிகள்ல இருந்து மெயின் ஹைதராபாத் சிட்டி ஏரியாக்குள்ள வந்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க விசாகப்பட்டினம் சிட்டி. செம்ம சூப்பரா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் ஹார்பர் இருக்கிற சிட்டிங்க. இங்க நேச்சுரல் ஹார்பர் மட்டும் இல்லாம நம்ம நேவியோட முக்கியமான ஹார்பரும் இருக்கும். நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்லலாம், மேற்கு கடற்கரை விட. ஏன்னா நம்ம முக்கியமான எனிமி நேஷனோட பார்டர் வந்து மேற்கு கரையில் இருக்கிறதுனால முக்கியமான நம்மளோட ராணுவ தளவாடங்கள் எல்லாம் வந்து கிழக்கு பகுதிகளில் அமைச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம சப்மரைன்ஸ் எல்லாம் வந்து விசாகப்பட்டினத்தோட நேவல் ஹார்பர்ல தாங்க டாக் பண்ணி வைப்பாங்க. அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து விசாகப்பட்டினத்துல தான் நடக்கும். பார்த்தா ஒரு காமான சிட்டி மாதிரி இருக்குல்ல, பட் ஆனா இங்க வந்து பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து சப்மரைன் மியூசியம், ஏர்கிராஃப்ட் மியூசியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெட் இருக்குல்ல, ஜெட் ஏர் கிராஃப்ட், ஸோ அதோட மியூசியம் எல்லாம் இருக்குங்க. அந்த விளாக்ஸ் எல்லாமும் நான் காமிக்க போறேன். ஸோ நம்ம இந்த விளாக் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாம பீச் சைடு தான் போறோம். ஓகேவா? ருஷிகொண்டா பீச், ஆர்கே பீச்ல தான் வந்து அந்த சப்மரைன் மியூசியம் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது விசாகப்பட்டினத்தோட இன்னொரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. விசாகப்பட்டினம் ஜங்ஷன் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேக் சைடும் வந்து
வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். நம்ம கேட் 1 பக்கத்துல இருக்கிற பஸ் பேல தான் இப்போ நின்னுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு காலையிலயும் வந்து நீங்க காலையிலனா நாம காலையில போகும்போதும் இந்த வழியில தான் போனோம். ஸோ உங்களுக்கு எந்த டைம்னே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துமே வந்து சிம்மாச்சலம் மலைகளுக்கு போறதுக்கு வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து சிம்மாச்சலம் மலைக்கு போற பஸ்ஸஸ் எல்லாமே டைரக்ட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, சிம்மாச்சலம் அடிவாரத்துக்கு போற பஸ்ஸா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் வழியா தான் போகுது. ஓகேவா? ஸோ நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் மலைக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம சிம்மாச்சலம் ஹில்ஸ்ல இருந்து விசாகப்பட்டினம் ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இந்த பஸ் நம்மளை இறக்கி விட்டு ஆர்கே பீச் வரைக்கும் போவோம். மேல ஒரு ஃபிளைட் வேற போயிட்டு இருக்கு பாருங்க. விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்டும் சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ நாம சக்சஸ்ஃபுல்லா சிம்மாச்சலம் ஹில்ஸ்ல இருந்து ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. விசாகப்பட்டினம் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம விசாகப்பட்டினம் சிம்ஹாச்சலம் வராக நரசிம்மர் கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விசாகப்பட்டினம் வந்தா சிம்ஹாச்சலம் கோவிலுக்கு போறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் விசாகப்பட்டினம் சுத்தி இருக்கிற நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் விசாகப்பட்டினம் ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டுங்க. See you மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.